In this video, we are going to be see of properties of set operation, commutative law, associative law, distributive, identity, absorption, idempotent law, and De Morgan law, and some laws. So 11th mathematics la இது ஒரு important properties of set operation. So we must learn this. So let me go inside what are the properties inside and briefly explanation about it. First வந்து commutative law. The order of set does not change the answer. இப்போ ஏதாவது ஒரு செட் எடுக்கும் போது ஆன்சர் வந்து சேஞ்சே ஆகாது. யூனியன்னா ஏ யூனியன் பி இருக்கும், ஈக்குவல் டு பி யூனியன் ஏ இருக்கும். இன்டர்செக்ஷன் ஏ இன்டர்செக்ஷன் பியாக இருக்கும், பி இன்டர்செக்ஷன் ஏவாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏக்கு வந்து 1 2ன்ற எலிமெண்ட் எடுக்கிறேன், பின்ற எலிமெண்ட்டுக்கு 3 4ன்னு எடுக்கிறேன். ஸோ அதை ஏ யூனியன் பி பண்ணால் என்ன ஆன்சர் கிடைக்கும்? 1, 2, 3, 4ன்னு கிடைக்கும். அதே பி யூனியன் ஏன்னு கிடைக்கும் போது எப்படி எழுதணும்? 3 4 1 2ஆக இருக்கும். அதே எலிமெண்ட் தான் கீழே ரிப்பீட் ஆகிருக்கு, நம்ம ஆனால் வேறு எலிமெண்ட் வேறு பிளேஸில் எலிமெண்ட் வந்து பிளேஸ் ஆகிருக்கு. ஸோ நம்ம வந்து அதை வந்து ரீஅரேஞ்ச் பண்ணும் போது 1 2 3 4னே ஆகிடும். நெக்ஸ்ட் இஸ் அப்சார்ப்ஷன்லாம். அப்சார்ப்ஷன்லானா absorbs the extra part and remains unchanged ஆக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏ யூனியன் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி நாலும் ஏ தான், ஏ இன்டர்செக்ஷன் ஆஃப் ஏ யூனியன் பினாலும் ஏ தான். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சம் எடுத்துக்கினா எப்படி இருக்குன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அனதர் எலிமெண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் பி சி அப்படின்னு அப்சார்ப்ஷன்லாம் எப்படி எழுதலான்னா, பி இன்டர்செக்ஷன் ஏ யூனியன் சின்னு எழுதினா கூட நமக்கு வந்து ஆன்சர் வந்து பி இன்டர்செக்ட் தான் கிடைக்கும். அதே நம்ம வேறு எலிமெண்ட் இன்னொரு எலிமெண்ட் எடுக்கலாம்னா சி இன்டர்செக்ஷன் ஏ யூனியன் சின்னு எழுதினாலும் நமக்கு ஆன்சர் வந்து சின்னு தான் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் பிக்கும் ஏக்கும் தனித்தனி எலிமெண்ட்டுக்கு செட்டு கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஏக்கு 1 2ன்னு கொடுக்குறேன், பிக்கு வந்து 3 4ன்னு கொடுக்குறேன். அதே பி இன்டர்செக்ஷன் ஏ யூனியன் பி எழுதுகிறோம். ஸோ ஏ யூனியன் பி எழுதுனா என்ன வரும்? 1 2 3 4ன்னு தான் எழுதணும். ஸோ நம்ம டேரெக்டாக இன்டர்செக்ஷன் பியோட வேல்யூ என்ன? 3 4. அப்போ ஏ யூனியன் பியோட வேல்யூ 1 2 3 4 வருமா? ஈக்குவல் டு பி இன்டர்செக்ஷன்னா என்ன? இதோட சேம் ஆன்சர் என்னென்ன இருக்குது? 3 4. அதோட ஆன்சர் பின்னு தான் வருது. ஸோ நம்ம டைரெக்டாக அங்கே வந்து பியாக இருக்கணும். திஸ் இஸ் த எக்ஸ்பிளனேஷன் வாட் அபவுட் த அப்சார்ப்ஷன் லா. நெக்ஸ்ட் வந்து De Morgan's law. What does mean by De Morgan's law? A complement change in a union into intersection and intersection into union. For example, யூனியனும் இன்டர்செக்ஷன் மட்டுமே மாறும், அதுதான் De Morgan லான்னு சொல்லுவோம். ஏ யூனியன் பி டேஷ்னால் அங்கே யூனியன் இருக்குது, அப்படியே ஆன்சரில் இன்டர்செக்ஷனாக வரும். அதுக்கப்புறம் யூனியனாக இருக்கிறது இன்டர்செக்ஷனாக மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் 3 டிஜிட்டில் பார்க்கும் போது நம்ம வந்து உள்ளே மல்டிப்ளை பண்ணும் போது யூனியன் இருந்தால் இன்டர்செக்ஷன் இருந்தால் யூனியன் மாறும். நெக்ஸ்ட் வந்து சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸோட ஐடென்டிட்டி என்னென்னா அந்த ட்ரையாங்கிள் தான். ஸோ சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் பி யூனியன் ஏ மாற்றி வரும். ஃபார் எக்ஸாம்பிள் எலிமெண்ட் தட் பிலாங்ஸ் டு ஒன்லி ஒன் செட் பட் நாட் போத் செட். ஒரே செட்டுக்கு மட்டும்தான் பிலாங்ஸ்ட் ஆகும், போத் செட்டுக்குமே பிலாங்ஸ்ட் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஏ இன்டர்செக்ஷன் பி சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் சின்னா ஏ இன்டர்செக்ஷன் பி சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் சின்னு மாறும். அதுக்கப்புறம் ஏ சிமெட்ரிக் பின்னா இன்ட்டு சிமெட்ரிக் சின்னா ஏதாவது ஒரு ப்ராக்கெட் மட்டும் தான் மாறணும். ஆஸ் பர் த டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாவில் ப்ராக்கெட் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணுவோம், இங்கேயும் ப்ராக்கெட் மட்டும் தான் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ எலிமெண்ட் தட் போத் பிலாங்ஸ் டு ஒன்லி ஒன் செட் நாட் இன் போத் செட். ஸோ நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம்பிள் ஆஃப் எம்டி அண்ட் யூனிவர்சல் செட். எம்டி செட்னால் நமக்கு தெரியும் எக்ஸாம்பிள் பை டேஷ் ஈக்குவல் டு யூனிவர்சல் செட்டில் இருக்கும், யூ டேஷும் நமக்கு பையாக தான் இருக்கும். ஏன்னா யூ டேஷ் வந்து என்ன காம்ப்ளிமெண்ட் கொடுக்குதுன்னா யூனிவர்சல் நம்பரேன்றது நம்ம வந்து நம்பர் சிஸ்டமில் இருக்க ஹோல் நம்பர்ஸை வந்து யூனிவர்சல் செட்டுவோம். இங்கே யூ டேஷ்ன்னு காட்டுறதுனால நமக்கு வந்து யூனிவர்சல் இல்லாத நம்பர்னு ஒன்றும் இல்லை. ஸோ அங்கே வந்து எம்டி செட்டாக தான் இருக்க முடியும். ஸோ அதனால் எம்டி போட்டிருக்கோம். ஏ யூனியன் ஏ டேஷ். ஃபார் எக்ஸாம்பிள் ஏ யூனியன் ஏ டேஷ் வந்து யூனிவர்சல் செட், ஆனால் ரெண்டுமே யூனிவர்செட்டில் தான் இருக்கும். ஏ இன்டர்செக்ஷன் ஏ டேஷ் காம்ப்ளிமெண்ட் எடுக்கும் போது நமக்கு வந்து இன்டர்செக்ஷன்னா என்ன ஆகும்? சேம் நம்பர்ஸை வந்து பிக் பண்ணணும். இங்கே வந்து சேம் நம்பர்ஸே இருக்காது.
ஸோ அதனால் நமக்கு வந்து பையன் கிடைக்கும். ஏ இன்டர்செக்ஷன் யூனா நமக்கு ஆன்சர் வந்து ஏ தான் கிடைக்கும். ஏன்னா இன்டர்செக்ஷன்னா சேம் நம்பர் தானே பிக் பண்ண முடியும். அதனால் ஏ யூனியன் யூ யூனிவர்சல் செட்னா நமக்கு வந்து யூனிவர்சல் செட்டே ஆன்சராக வந்துடும். நெக்ஸ்ட் வந்து வி ஆர் கோயிங் டு பி சி அபவுட் ஸோ அடிஷ்னல் லா ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆர் கார்டினலிட்டி. ஸோ கார்டினலிட்டினா என்னென்னா இதோட ஃபார்முலா பேசிக் ஃபார்முலான்னு சொல்லலாம். ஏ அண்ட் பி வந்து நம்ம இன்ஃபைனைட் செட்டுன்னு எடுக்கும் போது நம்மளோட ஃபார்முலா வந்து என் ஆஃப் ஏ யூனியன் பி ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ ப்ளஸ் என் ஆஃப் பி மைனஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பின்னு வரும். அதே டிஸ்ஜாயின்ட் செட்டுக்குனா ஃபார்முலா தனியாக இருக்கும். அதே 3 இன்ஃபைனைட் செட்டுக்குனா எப்படி இருக்கும்னா ஃபஸ்ட்டு ஏ n of a, n of b, n of c minus a intersection b minus a intersection c minus n of b intersection c plus n of a intersection b intersection c நம்மளோட ஃபார்முலா வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ திஸ் இஸ் பேசிக் ஃபார்முலா. நவ் இப்போ எக்ஸாம்பிள் 1.1 1.2 அப்படின்லாம் போகும்போது we can start with the example according to the given forms of your questions. நெக்ஸ்ட் வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பார்க்க போகிறோம். கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னா என்னென்னா ஒரு ஆர்டர் ஆஃப் எலிமெண்ட்னா என்னென்னா கார்ட்டீசியன் ப்ராடக்ட் மீன்ஸ் இட் இஸ் அன் collection of two elements arranged in the fixed order. So this is Cartesian point. So Cartesian element means order pair is a pair of an element written in a specific order. This is an order element definition. So here ரெண்டு செட் எடுத்தால் அது ஆர்டர் பேர்ஸு, அதே 3 செட் எடுத்தால் அது ட்ரிப்பிள்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கீழே என்ன டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா ஏ இன்ட்டு பின்னு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஏ இன்ட்டு பி 2 எலிமெண்ட் இருந்தால் எப்படி, 3 எலிமெண்ட் இருந்தால் கீழே எப்படி டிஃபைன் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்காங்க. இம்பார்ட்டண்ட் எலிமெண்ட் ஏ க்ராஸ் பி இஸ் நாட் ஈக்குவல் டு பி க்ராஸ் ஏன்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் அன்லெஸ் கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னா ஏ ஈக்குவல் டு பியை மட்டும் தான் இருக்குன்றாங்க. அதே கீழே ஒரு கொஷின் கொடுத்துருக்காங்க புக்கில். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் கொடுத்துருக்காங்க, ஆன்சர் வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்டாக இல்லையான்னு கேட்கும் போது அது வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்டே இல்லை. ஸோ இட் இஸ் நாட் அ கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பிகாஸ் கொஷின் இஸ் கிவன் ஹேஸ் டிஃப்ரெண்ட் அண்ட் ஆன்சர் இஸ் கிவன் ஹேஸ் டிஃப்ரெண்ட். பிகாஸ் ஏ இன்ட்டு ஏ ஈக்குவல் டு ஸ்மால் ஏ கமா ஸ்மால் ஏன்னு கொடுத்துருக்காங்க, அந்த இடத்துல ஸ்மால் ஏ கமா ஸ்மால் பின்னு வந்திருக்கணும். ஸோ அதனால இது வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட் இல்லைன்றாங்க. அடுத்தது வந்து ரியல் நம்பர் டினோட்ஸ். இங்கே டபுள் ஆர் அதுக்கப்புறம் ட்ரிப்பிள் ஆர்லாம் கொடுத்துருக்காங்க. சிம்பிளாக சொல்கிறேன், டபுள் ஆர்னா ஆர் ஸ்கொயர், ட்ரிப்பிள் ஆர்னா ஆர் க்யூப். இதோட ஃபார்முலா n into a into b equal to n of a into n of b. அதே இன்டூவில் எழுதும் போது n of a into n of b into n of c எழுதுவோம். That's it. It is all about the definition and Cartesian product. Thank you for watching this video.